ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்கள் ஆரோக்கியமா வாழணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு கவசம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா அது என்னதுங்க? இது குறித்த தெளிவான விளக்கத்தை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்குடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். சார், நாங்க பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுன்னு ஓடுறோம் சார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தை பாத்துக்கிறோம், சமையல் பண்றோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், கணவருக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க ப்ரொஃபஷனை நோக்கி ஓடுறோம். திருப்பி மீண்டும் வந்தாக்கையும் அதே வேலைகள் அப்படியே தொடருது சார். எல்லாருக்குமே தீபாவளி பொங்கல்லாம் லீவு தான், ஆனா எங்களுக்கு மட்டும் 365 நாட்களும் நிச்சயமா வேலை தான் சார். ஸோ எங்களுக்கும் ஒரு சக்சஸ் வேணும் சார். நாங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். எங்களுக்கு கவசம் மாதிரி எங்க போனாலும் எங்க கூடவே கவசம் ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க சார். பெண்கள் கவசமா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய மனைவியை முதல்ல ஹாப்பியா வச்சிருக்கணும் மேடம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் 365 நாளும் நான் சமைச்சிக்கிட்டே இருக்கோன்னு கேட்குறீங்க மேடம். அப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது, அதாவது என்னென்னா தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு சாதாரண ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகணுன்னு தேவையில்லை, ஒரு சாதாரண ஹோட்டலில் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச உணவை அந்த இடத்துல வாங்கி கொடுக்கணும். அப்போ போய் கூடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்கள் நான் சொல்கிறத சாப்பிட நீங்கள் உங்கள் மனைவியை கம்பல் பண்ணாதீங்க. உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க சாப்பிட்டும், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை சாப்பிடுங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களை ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கும் பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் சமையலுக்கு கேட்டதுனால 100% சொல்கிறேன் மேடம். ஒவ்வொரு ஆண்களும் இது உண்மையாலும் கடைபிடிச்சு பாருங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும் மேடம். அற்புதம் சார். பெண்களின் ஆரோக்கியம் பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு சார். நாங்கள் என்னதான் ஏறி மேலே ஏறணும்னு நினைச்சாலும் கூட இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது எங்களை பிடிச்சு பின்னோக்கி இழுக்குதுங்கிறது தான் நிதர்சனமான பிராக்டிக்கலான உண்மை. பெண்கள் ஆரோக்கியம் மேம்பட எங்களுக்கு ஒரு வழிமுறை, அதற்கு உரித்தான ஆலயமும் சொல்லுங்க சார். இப்போ மேடம், நம்ம பெண்கள் நல்லா இருந்தால் தான் மேடம் எல்லாமே. பெண் இருந்த சுவர் இருந்தால் தான் சித்திரனா, பெண்கள் இருந்தால் தான் எல்லாமே. அதாவது ஒரு கணவனை விட்டுட்டு ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கணவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அவன் செத்து போயிடலாம். பொண்டாட்டி செத்துறதுக்கப்புறம் கணவன் இருந்த வாழ்க்கையில் சோத்துக்கு நிற்கணும். அப்போ மனைவி எப்படி பார்த்துக்குவாங்கிறது, அந்த மனைவி இல்லாதப்போ தான் அந்த கணவனுக்கு அருமை தெரியும். அப்போ ஒவ்வொரு கணவர்மார்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு 100% நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனைவிக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் மனைவி சமைக்கிற இடத்துல முதல்ல அதாவது ஒரு FM ரேடியோவோ ஏதோ ஒரு பாட்டு கேட்டு சமைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க. முதல் விஷயம். இதில் என்ன பண்ணும், மனைவி முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த இடத்துல கிழக்கு சைடில் 100% உங்களுக்கு ஜன்னல் வைக்கணும். நீங்கள் எந்த திசையில் வீடு கட்டினாலும் உங்களுடைய கிச்சனில் கிழக்கு சைடில் ஒரு ஜன்னல் அவசியம் வேணும், வடக்கு சைட்லையும் அவசியம் ஜன்னல் வேணும். அப்போ தென்கிழக்கு மூலையில் தான் சமையல் கட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பெண்களுக்கு 100%. என்னுடைய டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இப்போ தென்கிழக்கில் நான் அவுட்டரே வச்சுருவேன், வெளியிலே வச்சுருவேன் மேடம். அப்போ அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வரும், காற்றும் வரும். பெண்கள் என்னென்னா அந்த சமையல் கட்டில் அந்த ஜாமான அந்த ஸ்மெல்ல இல்லாமல் இந்த இயற்கை காற்று வரையில் ஒரு சைடில் காற்று வரும், ஒரு சைடில் போயிடும் மேடம். அப்போ ஒரு சைடில் காற்றடிக்கல, ஒரு சைடில் போயிடும். ஆனால் கேஸ் கொஞ்சம் ஆகும் தான், இல்லைங்களா? ஆனாலும் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த இடத்துல காற்று, சுவாச காற்று, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு மேடம். அதாவது ஒரு இன்பம் கலந்த, அவங்களுக்கும் நம்ம ஆணுக்குரிய எல்லா குணாதிசயமும் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசில் கொஞ்சம் ஈரம் இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆண்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் அமைக்கணும். அப்போ வீடு அடுப்படியை போட்டு ரொம்ப நெருக்கி போட்டு கட்டிட்டிங்கன்னா பெரிய மாற்றம் வந்துடும், அவங்களுக்கு உடல்நிலை பாதிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குன்னா அவங்களுக்கு காற்று வர்ற மாதிரி அதாவது வச்சு நம்ம வீடு அமைக்கும் பொழுது தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். ஆஹா, நீங்க சொல்லும் போது இதெல்லவோ கிச்சன் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் சொல்ல தோணுது சார். இந்த ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியத்திற்கு உரித்தான ஆலயம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? இல்லை மேடம், பெண்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் ஆரோக்கியத்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழனி தான் மேடம், முருகர் தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டாரு. ஆனால் தென்கிழக்கு சம்மந்தப்பட்டதில் நல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மேடம். இதை விட நான் ஆண்களும் நல்லா இருக்கணும், பெண்களும் நல்லா இருக்கணும், நீங்கள் திருவண்ணாமலை போகலாம் மேடம். இப்போ மூன்றுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட். ஆண் நல்லா இருந்தால் பெண் நல்லா இருந்தால் ஆண் நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும்.
அது உண்மையான விஷயம். இது மூணுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் தான் ஆன விஷயம் மேடம். இப்போ எல்லாருமே திருவண்ணாமலை ப்ளஸ் அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அப்புறம் பழனி முருகரை போய் பாருங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும் மேடம். ஓகே சார். இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லும்போது பெண்களின் வெற்றிக்கான ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க சார். பெண்கள் எல்லாரும் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கூட அந்த டாப் பாயிண்ட் அப்படிங்கறத ரீச் பண்றதுக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் பண்றாங்க சார். அது ஈஸியா எங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வழிமுறை. இப்போ ஒவ்வொரு பெண்ணும் வெற்றி அடையணும், சூப்பரா அடையலாம் மேடம். இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்காத பூச்சி எதுன்னு சொல்லுங்க மேடம். கரப்பாம்பூச்சி. இப்போ இதுதான் மேடம் விஷயம் இருக்கு மேடம். பணத்தை நம்ம வீட்டில் சேர்க்கணும், பணம் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பெண்களும் கரப்பாம்பூச்சியை கண்டு பயப்படாதீங்க. 100% சொல்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? இப்போ கரப்பாம்பூச்சிக்காக நம்ம ஹிட் அடித்து வச்சுருவாங்க எல்லாருமே, ஓகேங்களா? இன்னொன்று மேடம், அந்த பாச்சை உருண்டையை வாங்கி நம்ம சேலைக்குள்ள எல்லாத்துலேயும் போட்டுருவோம். 100% நம்ம பணப்பட்டிலையும் அந்த பாச்சை உருண்டையை போடுவோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணப்பூச்சி, அதாவது அந்த பாச்சை உருண்டையை பணப்பட்டிக்குள்ளே யாருமே போடக்கூடாது. இப்போ இதுதான் பார்க்கணும். அப்போ பணப்பூச்சியை நம்ம வீட்டில் வந்ததுன்னா பணப்பூச்சியை அடிச்சு நீங்கள் தயவு செய்து பெண்கள் யாருமே கொல்லக்கூடாது. சார் கரப்பாம்பூச்சியே பணப்பூச்சின்றீங்களா? ஆமாம், பணப்பூச்சினா சிகப்பு கலரில் இருக்கும் சார். அதுக்கும் பணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? மேடம் கலர், உண்மையிலே சொல்கிறேன், பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தில் பணப்பூச்சி தான் பெரிய. அதுக்கு பேரே பாருங்க மேடம், பணப்பூச்சி. நான் சொல்றது பணப்பூச்சியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சிகப்பு கலரில் பூச்சி இருக்குமா, சிகப்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் மேடம். செஞ்சு பாருங்க மேடம். நீங்கள் பாச்சை உருண்டையை கொண்டு போய் பணப்பெட்டிக்குள்ளே பணம் வைக்கிற இடத்துல போட்டிங்கன்னா 100% பணமே வராது மேடம். உண்மையிலே சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம், பணப்பூச்சியை நீங்கள் தயவுசெய்து பெண்கள் யாரும் அடிக்காதீங்க. பணப்பூச்சி பாச்சை உருண்டையை கொண்டு போய் பணப்பெட்டிக்குள்ளே போடாதீங்க. செஞ்சு பாருங்க. எனக்கா பணம் வந்தால் நீங்கள் தானே மேடம் வச்சுக்க போறீங்க, என்கிட்டயா தர போறீங்க? உண்மையான விஷயத்த சொல்கிறேன். சின்ன விஷயம் மேடம், செஞ்சு பாருங்க, பெரிய மாற்றம். நீங்கள் என்ன பண்ண, உங்கள் அஞ்சலை பெட்டியில் எப்பொழுதுமே மேலே வந்து வரமிளகா தான் போட்டு வைக்கணும் மேடம். நம்ம அஞ்சலை பெட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கெல்லாம் அஞ்சலை பெட்டியே யாரும் வச்சுக்கிறது இல்லை. இதுதான் சத்தியம். இப்போ அஞ்சலை பெட்டியில் யார் ஒருவர் மேலே வரமிளகா, அதாவது பச்சை மிளகாய் சொல்ல முடியல, பச்சை மிளகா பச்சை கலரில் இருக்கும், வரமிளகா சிகப்பு கலரில் இருக்கும். அந்த அஞ்சலைப்பட்டியில் வரமிளகாய் மேலே போட்டு வைக்கணுமோ, கீழே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எப்பொழுதுமே அது நிறையாவே இருக்கணும். அஞ்சலைப்பட்டி எப்பொழுதுமே குறைய விடாமல் ஓரளவுக்கு ஃபுல் பண்ணிக்கிட்டே வரணும். ஜாமான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி மளிகை ஜாமான்களை வாங்கி உங்கள் வீட்டில் நிரப்புனீங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும். அஞ்சலைப்பட்டிக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு மேடம். அந்த வரமிளகா எப்போ பார்த்தாலும் நீங்கள் திறக்கல, வரமிளகா சிகப்பு, அதில் நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற பணத்தெல்லாம் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜாமான் வாங்குற பணம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். பணத்தை எப்படி ஈர்க்கணுங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேடம். ஓ, அஞ்சரை பெட்டிக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் ஒளிந்து கிடைக்கும் அப்படின்னு இப்பதான் சார் தோணுது. நிச்சயமா நாங்கெல்லாம் எங்க வைக்கிறோமோ இல்லையோ காசு எடுத்து அஞ்சரை பெட்டிக்குள்ள நிச்சயமாக இன்று முதல் வைப்போம் சார். அடுத்த விளக்கம் என்ன சொல்ல போறீங்க? பெண்களை பொறுத்த மட்டிலும் பணம் ஈர்ப்பதற்கான விளக்கமா இன்னொரு விளக்கம்? இப்போ மேடம், நம்ம பெண்கள் எல்லாம் ஜம்முன்னு பணத்தை ஈர்க்கலாம் மேடம். ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க மேடம், பட்டுப்புடவை எடுத்து கட்டுறதே இல்லை மேடம். இப்போ திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க பட்டுப்புடவை, நிச்சயார்த்துக்கு ஒரு பட்டுப்புடவை, இதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 2 பட்டுப்புடவை இருக்கும். அந்த பழைய பட்டுப்புடவை எடுத்து கட்டுறதில்லை. உண்மையான சொல்கிறேன் மேடம். சார் பட்டுப்புடவைலாம் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம், பெண்களுக்கு தான் சார் சரி. சும்மா கட்ட முடியுமா? அதனால தான் மேடம் இப்போ நீங்கள் பட்டுப்புடவையே வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்குலாம் என்ன சார் பண்ணுவோம்? வாங்கிங்க மேடம். அந்த பட்டுப்புடவை இப்போ ஒரு கோவில் போகிறீங்க அப்படின்னா 100% அந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு போகலாம். பட்டுப்புடவையை வந்து நீங்கள் மடித்து பீரோலுக்குள்ளேயே வச்சிருந்தோன்னா அது பெரிய தவறு மேடம். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் பணத்தை ஈர்க்கணும். சின்ன விஷயம் மேடம். இந்த புடவையை எடுத்து கட்டுங்க மேடம். சாதா புடவை கட்டுறது போல நீங்கள் பட்டு புடவை எடுத்து கட்டிட்டு கோவிலுக்கு போங்க, பெரிய மாற்றம். ஒரு வாரத்தில் 2 நாள் போறீங்க, 3 நாள் இந்த புடவையே கட்டாதீங்க, ஒரு வேற புடவை அடுத்தது மாற்றுங்க, ட்ரை வாஷுக்கு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பார்க்கணும். அந்த பட்டு புடவை எடுத்து கட்டுங்க. என்னால் கட்டவே முடியாது, என் பீரோ ஃபுல்லும் பட்டு புடவை இருக்குன்னா 10 நாளைக்கு ஒரு எல்லா புடவையும் கீழே எடுத்து வச்சுட்டு திருப்பி எடுத்து மடித்து உள்ள வைங்க மேடம். பெரிய மாற்றம். பணத்தை இருக்கக்கூடிய சின்ன விஷயம் மேடம். நான் சொல்றது சின்ன விஷயம் மேடம், உண்மையிலே பெரிய மாற்றம் மேடம். நிச்சயமா சார். குட்டி குட்டி விஷயங்கள் தான், ஆனா அது கொடுக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றமாக அமையும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ வந்து மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருந்தாலும், சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றும் கூட கேள்விக்குறியாகத்தான் சில இடங்களில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். பெண்களின் பாதுகாப்பு, எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்போமா நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமாக. நம்மளுடைய உடைகள் தான் காரணம். முதல் விஷயம். இப்போ நம்ம பழைய காலத்தில் மாதிரி யாருமே இப்போ ஜடை போட்டுக்கிறது இல்லை. ஆனால் நான் தாய்லாந்து போனேன் மேடம். அங்கே போய் பார்க்கல, பேங்காக் போகல, பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஜடை போட்டிருக்காங்க.
அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை தான் உண்ணுறாங்க. ஒன்று காத்தலங்காட்டி 6 மணிக்கு சாப்பிட்றாங்க, மாலை 6 மணிக்குள்ளே சொல்கிறாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, உடலும் ரொம்ப லீனாக இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் நல்ல திடமாக இருக்காங்க, அதாவது எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உடைகள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அதாவது நம்ம பீப்புள் கூட இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நம்ம உடைகளை வந்து சரியாக உடுத்துறது இல்லை மேடம். பிறர் பார்க்கும்பொழுது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சேலையை இப்போ யாரும் உடுத்துறது இல்லை. நம்ம டாப்ஸை போட்டுட்டு மேலே ஒரு கலரு கீழே ஒன்று போட்டுட்டு பேண்ட்டெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் பேண்ட்டை கிழிச்சுக்கிறோம். இந்த சினிமா படத்தையும் நாடகங்களையும் பார்த்து அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல விதமான ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு போட்டுட்டு போகிறான். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு நம்ம நைட்டியோடையே இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நான் தப்பாக சொன்னேன், நீ தயவு செய்து திட்டாதீங்க. ஆனால் நம்ம ஏன் இந்த காவல் இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே உடைய சரியாக அணிஞ்சிட்டு போங்க. அதான் ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம என்றைக்குமே பிறருக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அலங்காரம் பண்ணிட்டு ஜம்முன்னு போங்க, லிப்ஸ்டிக் போட்டுங்க, பவுடர், ஆனால் சாரீ கட்டிட்டு போங்க. சாரீ கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, மேலே ட்ரெஸ் போட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. முன்னோர்கள் சொல்லி கொடுத்தவர்கள் தான். இந்த இடத்துல தான் மேடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அற்புதமான பதில் சொல்கிறேன். உங்கள் கையில் வந்து ரைட்டில் வாட்ச் கட்டி பாருங்கள், பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தைரியம் வேணும்னா வைரத்தோடு வைர முக்குத்தி தான் மேடம். சார், வாட்சுக்கும் எங்களுடைய இது பாதுகாப்புக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க உண்மையாலும் மேடம் வாட்சை வந்து ரைட்ல கட்டி பாருங்க மேடம், லெஃப்ட்ல கட்டாம. ஒவ்வொரு பெண்களும் நம்ம துணிச்சலா ஜெயிச்சு ராத்திரி 2 மணிக்கு நான் வெளியே போட்டு வரணும், எனக்கு ஒரு பெரிய பாதுகாவலர் அரணா இருக்கணும்னா வாட்சை முதல்ல ரைட்ல கட்டுங்க மேடம். இப்போ நீங்க ரைட்ல வாட்ச் கட்டினாவே ஆண்களுடைய ஒரு பெரிய என்னன்னா, இந்த பெண்ணு வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா வாட்ச் என்னடா மாத்தி கட்டிருக்கிட்டே, அப்பா இந்த பாப்பா வந்து இது ஏதோ வம்பு போடா அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவாக்கும். தைரியமான ஒரு பெண்மணி அப்படின்னு 100% மேடம். அப்ப இந்த வாட்சை வந்து ரைட்ல கட்டுங்க, வைரத்தோடு போடுங்க, வைர முக்குத்தி போடுங்க. பெண்கள் ஜம்முன்னு வெளியே வாங்க, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணுவோன்னு நினைக்கிற மனதில் இருக்கக்கூடிய எண்ணமே நம்மளை பாதி காலி பண்ணிடும். தைரியமாக அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் மாதிரி வாங்க, வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுவீங்க, பெரிய ஜெயிச்சு நிற்பீங்க. உண்மையான நம்மளுடைய தன்னம்பிக்கை தான். நம்ம நம்பிக்கையோட வெளியே போனால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதோட போகணும். அதே மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி. ஆடையிலையும் நம்ம கவனமாக இருந்துட்டா நம்ம உடலை வந்து நம்ம யார்கிட்ட காமிக்கணும், கணவர்கிட்ட மட்டும்தான் காட்டணும். எல்லாரும் திறந்து போட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம தவறாக போயிடுறோம். நிச்சயமா. அதனால நம்ம வந்து உடைகள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னோர்கள்லாம் எப்படி வந்தாங்கங்கிற விஷயத்தை பாருங்க, பெரிய மாற்றம் பண்ணுங்க. பெண்கள் எல்லாரும் வெளியே வரணும், ஜெயிக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.